பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்து இந்த புதிய நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் தாமதமாகலாம், நிச்சயம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ளவர். சோதனைகள் எல்லாருக்கும் வருகிறது தான் உனக்கு வருகிறது என்று சொல்லி அவர் உண்மையுள்ளவர். அது உண்மையை சொல்லி இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் தேவனால் எழுதப்பட்ட வேதத்தை குறித்து வேதம் சொல்லும்போது இது பரிசுத்த ஆவியினால், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையில் ஆவியும் ஜீவனுமா உண்டு. இந்த வார்த்தை சொல்லுது தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாத தேவன் அல்ல. இந்த கால வேளையில ஆண்டவருடைய வார்த்தை பல நேரங்களில் தாமதமாகிறது போல, நம்முடைய வாழ்வில் அது நிறைவேறாமல் போகிறது போல காணப்படுகிறதோ, சோர்ந்து போகாதே. வார்த்தை உண்மையுள்ளது. சொன்னவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சொன்னவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையும் உண்மையுள்ளது. இந்த கால வேளையில ஏன் இந்த உண்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமானால், அவர் எனக்கு சொன்ன இந்த சோதனை நீ ஜெயிப்பாய், இந்த சோதனையை தப்பித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், என்னை தேற்றின வார்த்தைகள், என்னை ஆற்றின வார்த்தைகள், அது உண்மையுள்ள வார்த்தை. ஏனெனில் என் தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இந்த கால வேளையில ஆண்டவர் எந்தெந்த ஒரு வார்த்தை உனக்கு நம்ப பண்ணினாரோ, எந்த ஒரு வாக்கு தத்தத்தை தந்தாரோ, அதை நீடிய பொறுமையோடு சுதந்தரித்து கொள்ள பல நேரங்களில் நாளை கிடைத்து விட்டால் நல்லது என்றுதான் நாம் நினைப்போம். அல்லது இந்த மாதத்திலேயே நிறைவேறி விட வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். தவறல்ல. ஆனால் தேவன் நாம் எதிர்பார்க்கலாம், ஜெபிக்கலாம். தேவன் ஏற்ற வேளையில், ஏற்ற நேரத்தில் அவை உன் கரங்களில், உன் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவர். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சோர்ந்து போகாதே. தேவ ஊழியர்களை கொண்டு உனக்கு தந்த வார்த்தைகள், தேவன் உன்னை நம்ப பண்ணின வார்த்தைகள், அது உண்மையுள்ளவைகள். ஹல்லேலூயா. அது நிச்சயம் நிறைவேற்ற போகிற இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் அது உண்மையுள்ளது, அதை நினைத்தருளும். ஆண்டவரை நோக்கி நீர் உண்மையுள்ளவர். அப்பா, காலந்தாமதமானாலும் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உம்முடைய நீரின் மேல் வைத்திருக்கிற அந்த திட்டங்களும் மாறி போவதில்லைப்பா என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய உண்மை தன்மையை நாம் உணர்ந்து நம்பி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி அப்பான்னு சொல்லி தேவனை துதிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில யார் ஆண்டவர் சோர்ந்து நிராசையோடு எதிர்பார்த்து ஆண்டவரை வெறுமையாய் கடந்து போய் இந்த நாட்களில் சோர்ந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ, என் அன்பு தகப்பனுடைய கரங்களில் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் உண்மையுள்ளவர் என்பதை. ஹல்லேலூயா. நீர் சொன்ன வார்த்தைகள் வானம் மாறலாம், பூமி நிலை மாறலாம், அந்த வார்த்தை மாறாதென்பதை ஒன்று கூட இந்த பிள்ளைகள் உணர்ந்து விசுவாசித்து அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், என்னை நம்ப பண்ணின வார்த்தை, நீர் எனக்கு அனுப்பின வார்த்தைகள் அது வெறுமையாகுவதில்லை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லி ஒவ்வொருடைய இருதயங்களையும் விசுவாசத்தில் உறுதிப்படுத்துவீராக. உண்மையுள்ள தேவனை இன்னும் விசுவாசத்தின் உறுதியோடு பற்றி கொள்ள, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிட, சுதந்திரித்துக் கொள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். God bless you. Praise the Lord.